ஹலோ, வெல்கம் டு ஆல்ஃபா அகாடமி. ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா ஜைலம் ஃபைபர்ஸ், ஜைலம் பேரன்கைமா அதெல்லாம் பார்த்தோம். ஜைலம் டிஷ்யூ பத்தி ஃபுல்லாவே பார்த்தோம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃப்ளோயம் பத்தி பார்க்க போறோம். இந்த ஃப்ளோயம் ஜைலம் பத்தி நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். where the xylem conducts water that only occurs in unidirectional, மண்ணுல இருந்து பிளான்ஸ் ட்ரீஸ்க்கு போறது. ஆனா ஃப்ளோயம் இஸ் பை டைரக்ஷனல், லீவ்ஸ்ல இருந்து ரூட்ஸ்க்கு போகும், ரூட்ஸ்ல ஸ்டோர் ஆன ஃபுட் மெட்டீரியல்ஸ் வந்து திரும்பி லீவ்ஸ்க்கு போகும், which is bidirectional in nature. இதுல பார்த்தோம் அப்படின்னா the phloem is also known as bast அப்படின்னு சொல்றாங்க. எதனால அப்படின்னா the phloem parenchyma is known as bast parenchyma, phloem fiber is known as bast fiber. ஓகேவா? other word for phloem is nothing but bast. The phloem is divided into four components. என்னென்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா first one is sieve tube, second one is companion cell, third one is phloem parenchyma and the fourth one is phloem fibers. அங்க வந்து ஜைலம்ல படிச்சதுல வெசல்ஸ், ட்ரக்கீஜைட்ல எல்லாத்துலயுமே நாலுல ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் லிவிங் டிஷ்யூ, தட் இஸ் ஜைலம் பேரன்கைமா மட்டும்தான் லிவிங், மத்த மூணுமே டெட்னு சொன்னேன். ஆனா இங்க குவைட் ஆப்போசிட். The phloem fiber is the only dead material. Remaining three, all these three are living in nature. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜைலம்லயுமே four components: vessels, trachea, xylem parenchyma, xylem fiber. அந்த நாலுல xylem parenchyma மட்டும்தான் லிவிங், மத்த மூணுமே டெட். இங்க ஆப்போசிட். இந்த phloem fiber மட்டும்தான் டெட், மத்த மூணுமே வந்து லிவிங் டிஷ்யூஸ். ஓகே, இப்போ இந்த நாலு டிஷ்யூவும் எப்படி சேர்ந்து ஒரு ஃப்ளோயமா ஒரு ஃபுட்டை கண்டக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் டிஷ்யூ நான் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் sieve tube element. ஃபர்ஸ்ட் இஸ் sieve tube. sieve tube வந்து எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஸ்மால் sieve tube elements. இது ஒரு sieve tube element, இது ஒரு sieve tube element, இது ஒரு sieve tube element. இது எல்லாமே ஒன்னா சேர்ந்துதான் நம்மளுக்கு யாரை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா sieve tube ஃபார்ம் பண்ணுது. ஒரு sieve tube எலிமெண்ட்டும் இன்னொரு sieve tube எலிமெண்ட்டும் எது மூலியமா கனெக்ட் ஆவாங்க அப்படின்னா ஒரு ஸ்மால் பிளேட் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா sieve பிளேட்னு சொல்லுவாங்க. sieve பிளேட்ல என்ன இருக்கும்? போர்ஸ் இருக்கும். போர்ஸ்னா என்ன? ஓட்டை. எதுக்கு அந்த போர்ஸ் இருக்கும்? ஃபார் த கண்டக்ஷன் ஆஃப் phloem ஃபுட். ஓகேவா? மெயின் டிரான்ஸ்போர்ட்டர் ஆஃப் த ஃபுட் எது மூலியமா நடக்கும் அப்படின்னா it is through sieve tube. sieve tube தான் வந்து நம்மளுக்கு மெயினா ஃபுட்டை கண்டக்ட் பண்ணும். ஓகே, திஸ் இஸ் லிவிங்னு சொன்னேன். லிவிங் டிஷ்யூ, லிவிங் செல், பட் இட் இஸ் enucleated. மெச்சூர் ஆக 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 என்ன ஆகும் அப்படின்னா the nucleus is lost. அப்ப நான் இங்க போட்டிருக்கிறது என்னது மேம் அப்படின்னா it is vacuole. Vacuole is present, but at the maturity, the nucleus is lost. Sieve tube cell is nothing but is living cell, but it is enucleated. Okay, enucleated. ஆனா nucleus is known as the brain of the cell. அப்ப யார் வந்து அதோட ஃபங்க்ஷனை பண்ணுவா, யார் வந்து அந்த செல்லை கண்ட்ரோல் பண்ணுவா அப்படின்னா this companion cell. இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கம்பேனியன் செல்னு சொல்லுவாங்க. கம்பேனியன்னா என்ன? ஒரு குட் கம்பேனியன், ஒரு குட் ஃப்ரெண்ட், ஒரு கூட இருக்கவங்க அப்படின்னா sieve tube எலிமெண்ட்க்கு ஒரு கம்பேனியன் யாரு அப்படின்னா பக்கத்துல இருக்க கம்பேனியன் செல் தான், அதோட ஃப்ரெண்ட் மாதிரி. என்ன பண்ணும்? உன்கிட்ட நியூக்ளியஸ் இல்லையா, என்கிட்ட நியூக்ளியஸ் இருக்கு, நான் உன்னோட வேலையை செய்யறேன்னு சொல்லிட்டு இந்த செல்லை கண்ட்ரோல் பண்றதே யாரு அப்படின்னா the companion செல்ல இருக்க நியூக்ளியஸ் தான். This controls the sieve tube element. புரிஞ்சுதாமா? இங்க பாருங்க, the sieve tube element is living cell, but it is enucleated. நியூக்ளியஸ் இல்ல. அப்ப யார் அதோட ஃபங்க்ஷன் பண்ணுவா அப்படின்னா பக்கத்துல இருக்க கம்பேனியன் செல்ஸ் தான் வந்து இதோட ஃபங்க்ஷன் பண்ணும். ஓகே, அப்ப ஃபங்க்ஷன் பண்ணணும்னா ரெண்டுத்துக்கும் நடுவுல கனெக்ஷன் இருக்கும்ல, அந்த கனெக்ஷன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா pit fields ன்னு சொல்லுவாங்க. where the cytoplasmic connection also exist between, cytoplasm also get connected between this companion cell and sieve tube elements. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா this sieve tube element and the companion cells originates from the same mother. ஒரே மதர்ல இருந்து தான் வந்து ரெண்டு செல்லுமே ஒரிஜினேட் ஆகுறதால this two cells are known as companion cell and sieve tube element are known as sister cells. இந்த ரெண்டுத்தையும் வந்து நம்ம sister cells னு சொல்லலாம்.
okay, sister cells because they originate from the same mother. Okay, எப்படி வந்து இந்த இதோட ஃப்ளோயமை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா இட் ரெகுலேட்ஸ் த ப்ரெஷர் கிரேடியன்ட். எந்த இடத்துல ப்ரெஷர் இருக்கு அந்த இடத்துக்கு வந்து ஃபுட் டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. அந்த ப்ரெஷர் கிரேடியன்ட்டை ரெகுலேட் பண்றது யாரு அப்படின்னா கம்பேனியன் செல்லோட நியூக்ளியஸ் தான். ப்ரெஷர் கிரேடியன்ட் ரெகுலேட் பண்ணும்போது என்ன ஆகுது, the food particles moves from one place to other. That's how the companion cells helps in regulation of the CO tube element. Okay, இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா phloem parenchyma. Phloem parenchyma is nothing but a living tissue where parenchyma அப்படின்னாவே it is helps in providing the food materials. Along with food materials it also stores the secondary metabolites like latex, அதுக்கப்புறம் வந்து ரெசின், மியூசிலேஜ் இதெல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். Important thing to remember, usually phloem parenchyma is absent in monocots. Monocotsல இது absent-ஆ இருக்கும். ஓகே, அடுத்து பார்க்கலாம். phloem parenchyma-ஓட செல் எப்படி இருக்கு பாருங்கம்மா. இட் இஸ் elongated, லாங்கா இருக்கு. அதுக்கப்புறம் தின் அதே மாதிரி சிலிண்ட்ரிக்கல் இன் ஸ்ட்ரக்சர். சிலிண்ட்ரிக்கல் அப்படின்னா இப்படி இருக்குன்னு அர்த்தம். ஓகே, elongated, thin, and it also possesses dense protoplasm and nuclei. ஓகே, அடுத்து லாஸ்ட் காம்போனன்ட் யாரு அப்படின்னா தட் இஸ் phloem fiber. phloem fiber என்ன அப்படின்னா phloem fiber thin elongated cells. ஃபைபர் அப்படின்னாவே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜைலம் ஃபைபரா இருக்கட்டும், phloem ஃபைபரா இருக்கட்டும், ஸ்ட்ரென்த் கொடுக்கறது யாரு அப்படின்னா ஃபைபர் தான். ஓகேவா, திஸ் phloem fiber is long elongated. அதுக்கப்புறம் செல் வால் டிபாசிஷன்ஸ் இருக்கும், இது சுத்தி செல் வால் டிபாசிஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பிட் ஃபீல்ஸ், ஹோல்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே பிட் ஃபீல்ஸ் சொல்லுவாங்க. பிட் ஹோல்ஸ் ஆர் பிரசன்ட். லாங் நேரோ தின் நேரோ செல்ஸ் அப்படின்னா லாங்கா இருக்கும், தின்னா இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நேரோ லூமன், நேரோன்னா ரொம்ப ஸ்மால் லூமன் தான் வந்து இதுல இருக்கும். Then thick deposition lignin on the cell walls, therefore it provides strength. இதுல இருந்து phloem parenchyma-ல இருந்து என்ன ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னா ஜூட், ஃபிளாக்ஸ், ஹெம்ப், அந்த மாதிரி அந்த கயர் மாதிரி ரோப்ஸ் எல்லாமே எதுல இருந்து மேக் பண்றாங்க அப்படின்னா இட் இஸ் ஃப்ரம் phloem fibers. ஓகே, the next important, ரொம்ப ரொம்ப important in gymnosperms. ஜிம்னோஸ்பெர்ம்ஸ்ல ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சரே என்ன அப்படின்னா presence of sieve tube elements and companion cells. sieve tube elements எங்க ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ்ல தான். ஆனா அதுக்கு முன்னாடி ஜிம்னோஸ்பெர்ம்ஸ்ல அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா irregular sieve cells-ஆ இருந்துச்சு. அங்கங்க இருக்க sieve cells-ஆ இருந்துச்சு. ஆனா ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ்ல தான் அது என்ன ஆச்சு, இந்த செல்ஸ் எல்லாமே அலைன் ஆகி sieve tube-ஆ ஃபார்ம் பண்ணது எங்க அப்படின்னா ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ்ல. irregular செல்ஸா இருந்தது, sieve cells-ஆ இருந்தது எங்க அப்படின்னா ஜிம்னோஸ்பெர்ம்ஸ்ல. ஓகே, அப்ப கம்பானியன் செல்ஸோட வேலையை யார் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா albuminous cells or Stauber cells are present in gymnosperms that mimics the function of companion cells. இப்ப இருக்க companion cells function அப்ப gymnospermsல யார் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா albuminous cells or Stauber cells. Next நம்ம xylem-ல பார்த்தோம் protoxylem, metaxylem அப்படின்னு சொல்லிட்டு the primary xylem is divided into first formed xylem is known as protoxylem, whereas the later formed xylem is wider in nature, that's why it is called a secondary xylem. That is not secondary xylem, metaxylem. Same அதே மாதிரி தான் இங்கேயும். The primary phloem is known as protophyllum, where the result is thin and narrow, but metaphyloem where it is wider than sieve tube. Okay, நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அங்க வந்து எக்ஸார்க் அரேஞ்ச்மெண்ட், எண்டார்க் அரேஞ்ச்மெண்ட்லாம் பார்த்தோம். தட் இஸ் எண்டார்க் அண்ட் எக்ஸார்க் அரேஞ்ச்மெண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் தி xylem பட் நாட் ஆன் த phloem. இதுதான் வந்து கம்ப்ளீட்டா phloem. phloem is divided into 4 components. அது வரைக்கும் நல்ல ஒரு காம்போனன்ட் கிளியரா படிச்சோம். ஃபர்தரா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா feel free to type it down in the comment section. I will guide you. Thank you.